ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் கேரட் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிறவங்க தினைக்கும் கேரட் சாப்பிட்றது நல்லது. இது மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற ஊட்டச்சத்துக்களை தன்னுள்ள வச்சுருக்குது. விட்டமின் K1, போலேட், பொட்டாசியம் இது மாதிரியான விட்டமின்கள்லாம் அறிவாற்றல் செயல்பாடு, நினைவாற்றலை மேம்படுத்துறது, கற்றலை எளிதாக்குறது இது மாதிரியான முக்கிய பங்குகளை வகிக்கக்கூடியதாக இருக்குது. கேரட்டை நறுக்கி ஆவியில் வேக வச்சு பொரியலாக்கி கூட சாப்பிடலாம். இல்லைன்னா வெறுமனே சாப்பிட்டிங்கன்னா கூட அது மூளையோட செயல்திறனை மேம்படுத்தும். பற்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கேரட்டை அப்படியே சாப்பிட்றது நம்மளோட பல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. பற்களில் இருக்கக்கூடிய உணவு துகள்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அகற்றி வாய்வழி சுத்தத்தை பராமரிக்க உதவுது. கேரட்டை சாப்பிட்றதன் மூலமாக உமிழ்நீர் சுரப்பு கூட அதிகரிக்குது. பற்களில் இருக்கும்ல அந்த பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்கு கேரட் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். கேரட்டை சாலட் வடிவில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தினசரி உணவில் நீங்கள் கேரட்டை சேர்த்துக்கிறப்ப அது பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கொழுப்பு அளவை குறைக்கிறதுல கேரட் எப்படி உதவுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கேரட்டில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது நம்ம உடம்புல இருக்கும் கொழுப்போட அளவை குறைக்க உதவுது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமான மண்டலத்தில் கொழுப்பை பிணைய செய்து இரத்த ஓட்டத்தில் உறிஞ்சப்படுவதை தடுக்க செய்து உடலில் இருக்கும்ல அந்த கெட்ட கொழுப்போட அளவை குறைக்கிறதுக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் கேரட் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். கெட்ட கொழுப்பு இருக்கிறவங்க அதை குறைக்க விரும்புகிறப்ப ஒரு கப் நறுக்குன காய்கறிகளை சாலட்டில் சேர்த்துக்கிறப்ப கேரட்டையும் எடுத்துக்கலாம். செரிமானத்தை மேம்படுத்துறதுல கேரட் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கேரட் இருக்குல்ல, இது ஆரோக்கியமான செரிமான அமைப்புக்கு உதவியாக இருக்கும். ஆரோக்கியமான குடல் இயக்கத்தை கூட மேம்படுத்துது. நாள் முழுவதும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, இது மலச்சிக்கல் வீக்கத்தை தடுக்கிறதுனால செரிமானத்தை மேம்படுத்துது. செரிமானம் சீராகிறதுனால உடல் இருக்குல்ல, அது உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்ச செய்து கேரட்டை ஜூஸாக நம்ம எடுத்துக்கிறப்ப அதில் இனிப்புக்கு சர்க்கரை சேர்க்காமல் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். கேரட் இரத்த அழுத்தத்தை எப்படி நிர்வகிக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? நமது உடலில் உயர் இரத்த அழுத்தம் ஏற்படாமல் குறைக்கிறதுக்கு கேரட் உதவியாக இருக்கும். இதை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் கேரட்டில் இருக்கக்கூடிய பண்புகள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட இரத்த நாளங்கள் தமனிகளில் சீரான இயக்கத்தை செயல்படுத்தக்கூடிய பண்புகள் கேரட்டில் இருக்குது. இரத்த ஓட்டத்தை சீராக்குறதுக்கும் உடல் முழுவதும் இருக்கக்கூடிய உறுப்புகளோட செயல்பாட்டை அதிகரிக்கிறதும் கேரட்டில் பல்வேறு நன்மைகள் இருக்குது. குறிப்பு: அலர்ஜி பிரச்சனை இருக்கவங்க கேரட்டை உணவில் சேர்த்துக்கலாம். ஆனால் கேரட்டை அப்படியே சாராக்கி குடிக்கிறது ஒவ்வாமை நோய்க்குறிகள் இருக்கிறதுக்கான அபாயம் இருக்குது. ஒவ்வாமை இருக்கிறவங்க கேரட் ஜூஸை குடிக்கிறது அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. கேரட்டை பச்சையாக சாப்பிடலாம். கேரட் ஜூஸ் எடுக்கிறப்ப அது உதடுகள், வாய், நாக்கை சுற்றி அரிப்பு இது மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் ஒவ்வாமை நோய் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுத்துறதும். அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு நல்லது தான் அப்படின்னாலும் கூட இரைப்பை, குடல் கோளாறுகள் இருக்கிறவங்க அதிக அளவு செரிமானம் செய்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கும். நார்ச்சத்து அதிகமாகிறப்ப வாயு, வீக்கம் இதெல்லாம் தடுக்க கேரட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. ஒவ்வாமையும் இரைப்பை, குடல் கோளாறுகளும் இருக்கிறவங்கள தவிர மற்ற எல்லாருமே டெய்லி கேரட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் கேரட் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் யார் யாரெல்லாம் கேரட்டை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இனி கேரட்டை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும்
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.